Democracy in the contemporary world part 1 பார்த்துட்டோம். இப்போ part 2 வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ part 2ல the changing of map of democracy. இப்போ டெமோக்ரஸி எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்துச்சு அதை பொறுத்து மேப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ டெமோக்ரஸி இன் 1900 அண்டு 1950. இப்போ வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் 1900 அண்டு 1950. இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் 1915 மட்டும்தான், நாட் இன் 900. இப்போ இந்தியா 1915 டெமோக்ரஸி ஆச்சு. அதுதான் இங்கே இந்தியா ஆரஞ்சு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெமோக்ரஸி இன் 1975 2000 டெமோக்ரஸி கவர்மெண்ட் இன். நெக்ஸ்ட்டு டெமோக்ரஸி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது த்ரூ அவுட் த 20th century ஃபுல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இப்போ டெமோக்ரஸி வந்து ஈவனாக எல்லா பார்ட்டுமே இப்போ இந்த கண்ட்ரிஸ் அப்படியே ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலை. ஃபர்ஸ்ட்டு வந்து சில ரீஜன்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸாக இருக்குது. சில கண்ட்ரிஸ் வந்து இன்னுமே நான் டெமோக்ராட்டிக்காக இருக்குது. ஃபேஸஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து 1789 இருந்திருக்கு. அப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தாலும் ஒரு ஸ்டேபிளான டெமோக்ரஸியை ஃப்ரெஞ்சால் ரீட்டைன் பண்ண முடியலை. அப்போ 19th century வரைக்கும் டெமோக்ரஸி வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஓவர் த்ரூன் ஆகும், திரும்ப அவங்க ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கவும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, நம்மளுக்கும் டெமோக்ரஸி வேணும் அப்படின்றதுக்காண்டி. பிரிட்டனில் வந்து டெமோக்ரஸி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே. ஆனால் அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு. 18th and 19th centuryல பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து மொனார்க்கியோட பவர், ஃபியூடல் லார்ட்ஸோட பவரையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதனால் மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ஓட் போடுறதுக்காண்டி வர்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் என்னென்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் பிரிட்டிஷ் காலனிஸ் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க இண்டிபெண்ட்டாக 1776 நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்லேயே அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து, அந்த காலனிஸ் எல்லாம் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 1776 வந்து இண்டிபெண்ட் ஆகிறாங்க. டெமோக்ராட்டிக் எப்போ கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1787. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூ மென்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, விமன் வந்து ஓட் பண்ண அலோவ் பண்ணலை அமெரிக்காவில். 19th century ஸ்ட்ரகிளில் என்ன பண்ணுறாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. என்னன்னா எல்லா அடல்ட் எல்லாருமே ஓட்டு போடுற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க. மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ராட்டிக்காக இருந்தும் எல்லா பீப்புளையும் ஓட் பண்ண அலோவ் பண்ணலை. யார் லேண்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து தான் ஓட் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் எல்லாமே பிளாக்ஸ் யாருமே ஓட் பண்ணக்கூடாது 1965 வரைக்கும். இதனால் மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஓட் போடுறதுக்காண்டி அதை தான் யூனிவர்சல் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் எல்லாருமே ஓட் போடலாம். மென் ஆர் விமன், ரிச் ஆர் புவர், ஒயிட் ஆர் பிளாக், இவங்க எல்லாருமே ஓட் போடலாம். இப்போ வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் கிராண்டட். இப்போ வந்து எல்லாரும் ஓட்டு போடலான்ற உரிமை வந்து எப்போ கிராண்டட் ஆயிடுச்சு ஒவ்வொரு கண்ட்ரியையும் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நியூசிலாந்து 1893, ரஷ்யா 1917, ஜெர்மனி 1918, நெதர்லாந்து 1919, பிரிட்டன் 1928, ஸ்ரீலங்கா 1931, துருக்கி 1934, ஃப்ரான்ஸ் 1944, ஜப்பான் 1945, இந்தியா 1915, அர்ஜென்டினா 1951, கிரீஸ் 1952, மலேசியா 1955, ஆஸ்திரேலியா 1962, யூஎஸ் 1965, ஸ்பெயின் 1978, சவுத் ஆஃப்ரிக்கா 1994. இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாரையும் ஓட் போடலான்னு அலோவ் பண்ண கண்ட்ரி வந்து நியூசிலாந்து. நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் ஆஃப் காலனியலிசம். இப்போ ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ பீப்புள் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், எங்களோட லீடர்ஸை நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க.
அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இந்தியா வந்து 1947 இண்டிபெண்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம 1915 டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே ஆகிறோம். இப்போ வந்து சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களால டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவே இருக்க முடியலை. அது எப்படின்னா, இப்போ கானா அது வந்து எங்கே இருக்குது, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இவங்க வந்து பிரிட்டிஷ் காலனி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1957 வந்து இவங்க வந்து இண்டிபெண்ட் ஆகுறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ஆஃப்ரிக்காலே இண்டிபெண்ட் ஆன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இவங்க என்னன்னா, ஆஃப்ரிக்கா வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்க மிச்ச கண்ட்ரீஸும் கானாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இவங்கள மாதிரியே நம்மளும் இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து குவாமே என்க்ரூமா இவர் வந்து சன் ஆஃப் கோல்டு ஸ்மித். இவர் வந்து டீச்சர். இவர் வந்து இண்டிபெண்டன்ஸில் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. இவர் வந்து ஜவஹர்லால் நேருவோட ஃப்ரெண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் லாங் நான் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி சொன்னனால 1966 மிலிட்ரி வந்து இவரை ஓவர் த்ரூன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கானா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியலை. நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்குறோம், இந்த பீரியட் அப்போது இந்தியாஸ் நெய்பரிஸ் கண்ட்ரீஸ்லையும் சேஞ்சஸ் நடந்துச்சு. பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷில் ஆர்மி ரூல் வந்து டெமோக்ரேட் ஆகுது 1919. அதே மாதிரி நேபாளில் கிங் வந்து அவரோட பவர்ஸை வந்து எலெக்டட் லீடர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு பெர்மனண்ட்டாக இல்லை. 1999 இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு பெர்மனண்ட்டாக இல்லை. 1999 முஷரஃப் வந்து ஜெனரல் முஷரஃப் வந்து ஆர்மி ரூலை வந்து கொண்டுட்டு வராரு. இன் 2005 வந்து நேபாளில் அந்த எலெக்டட் கிங் வந்து நியூ கிங் வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி 2008 பாகிஸ்தான் வந்து திரும்ப டெமோக்ரேட் ஆகுது. நேபாளில் வந்து மொனார்க்கோட பவரை வந்து அபாலிஷ் பண்ணோன்னு திரும்ப அவங்களும் டெமோக்ரேட் ஆகுறாங்க. இப்போ மோர் அண்ட் மோர் கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ரேட் ஆகுறாங்க. 2016 140 கண்ட்ரிஸில் மல்டி பார்ட்டி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 1918 இருந்து 80 நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கு. இன்னும் சில கண்ட்ரிஸ் வந்து தன்னோட லீடர்ஸை வந்து எலெக்ட் பண்ண முடியாமல் நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவே இன்னமும் இருக்காங்க. இப்போ மியான்மரை பார்க்குறோம். அதை வந்து முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா பர்மான்னு சொல்கிறாங்க. இது வந்து காலனியல் ரூலில் இருந்திருக்கு. இப்போ வந்து ஃப்ரீடம் வந்து 1948 கிடச்சிச்சு. அப்புறம் டெமோக்ரைஸ் ஆகிட்டாங்க. அந்த டெமோக்ராட்டிக் ரூல் வந்து எண்ட் ஆயிருச்சு 1962 மிலிட்ரி கூப் நடந்தனால. கூப்னா என்னென்னா, மிலிட்ரி வந்து சடனாக அந்த டெமோக்ராட்டிக்கை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. மிலிட்ரி வந்து கவர்மெண்ட்டை வந்து ஓவர் த்ரூன் பண்ணிடுவாங்க. அதுதான் கூப். 1919 ஃபர்ஸ்ட் டைம் வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. அப்போ இந்த நேஷ்னல் லீக் ஃபார் டெமோக்ரேசி இந்த பார்ட்டியை வந்து லீட் பண்ணது ஆங் சான் சுகி. இவர் வந்து எலெக்ஷனில் ஓன் பண்ணுறாரு. மிலிட்ரி லீடர்ஸ் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லவே இல்லை. அப்போ வந்து மிலிட்ரி வந்து சுகியாவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 6 to 10 lakh பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாலும் சுகி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேம்பெயின் பண்ணுறாங்க, டெமோக்ரேசி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்ட்ரகிள் வந்து இன்டர்நேஷ்னல் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் பெறுது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கிது. அவங்களோட லீடர்ஷிப்க்கு கீழே இருந்த என்எல்டி வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ராட்டிக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ரேசி அட் த குளோபல் லெவல். இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ இந்த மாதிரி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வேர்ல்டுக்குன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ என்னென்னா
யூஎன் வந்து குளோபல் அசோசியேஷன் ஆஃப் த நேஷன். இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ராக்காண்டி கோஆப்ரேஷன் பண்ணணும், செக்யூரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஈக்வாலிட்டி. இப்போ யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இது என்னன்னா ஆர்கன் ஆஃப் அ யூஎன். யூஎனோட ஒரு ஆர்கன் தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இது வந்து பீஸை வந்து மெயின்டைன் பண்ணும், பீஸ் அண்டு செக்யூரிட்டி, மெயின்டைன் பீஸ் அண்டு செக்யூரிட்டி. இப்போ யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா இவங்க இன்டர்நேஷ்னல் ஆர்மியை அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்மியை ஒன்றா சேர்த்து யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. டுகெதர் ஆன் இன்டர்நேஷ்னல் ஆர்மி ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் த ராங் டூவர். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். வேர்ல்டு பேங்க் என்ன வேலையை செய்யுமோ அதை தான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் அந்த வேர்ல்டு பேங்க் என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் செய்யுது. வேர்ல்டு பேங்க் வந்து மற்ற கவர்மெண்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே லோன் கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காண்டி என்னென்ன பாலிசிஸ் செய்ய போகிறீங்க, அதற்கான டாக்குமெண்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள், எவிடன்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே டெமோக்ராட்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ யூஎனில் வந்து 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்போ இருந்தாங்கன்னா செப்டம்பர் 2012 அந்த அப்போ நம்ம ரெக்கார்ட் எடுக்கும்போது 193 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இது வந்து நான் இயர்லியராக இங்கே செஷன் நடக்கும், ஜெனரல் அசம்பிளி மாதிரி. ஆன் செப்டம்பர் 1, 2012 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பிரசிடெண்ட்டை வந்து எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸில் இருந்தால் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் அசம்பிளி வந்து பார்லிமெண்ட் மாதிரி தான், அங்கே வந்து டெசிஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து யூஎன் வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிஸ்கஷனு பண்ணி தானே ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ ஜெனரல் அசம்பிளி வந்து 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்து சண்டை வருது. அப்போ வந்து நீ இந்த டெசிஷன் எடு, நீ இந்த டெசிஷன் எடுன்னு அவங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் போட முடியாது, அவங்க அந்த லிமிட்டோடய இருந்துக்குருவாங்க. இப்போ வந்து 15 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் யூஎனில் 15 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து 15 மெம்பர் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்க யூஎனில். அதில் வந்து 5 வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், யூஎஸ், ரஷ்யா, யூகே, ஃப்ரான்ஸ் அண்டு சைனா. இவங்க வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இதில் வந்து 10 வந்து ஜெனரல் அசம்பிளி வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, அப்புறம் சேஞ்ச் ஆயிடுவாங்க. இதில் வந்து ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கு. இதில் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸில் எக்ஸ்பெஷலி வந்து யூஎஸ் வந்து நிறையா மணி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூஎனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் கிட்ட தான் வீட்டோ பவர் இருக்குது. வீட்டோ பவர் என்னென்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அந்த 5 கண்ட்ரீஸில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து நோ இந்த டிசிஷன் வேணான்னு சொன்னால் அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, அதுதான் வீட்டோ பவர். இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்டு பேங்க் மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம், இவங்க தான் வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுக்குமே கடன் கொடுக்குறாங்க. இதில் 189 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை. எந்த கண்ட்ரிஸ் வந்து நிறைய மணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மோர் ஓட்டிங் ரைட்ஸு. இப்போ மோர் தென் 40% ஆஃப் ஓட்டிங் பவர் 7 கண்ட்ரிஸ் கையில் இருக்குது. அது 7 கண்ட்ரிஸ் என்னென்னா யூஎஸ், ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இட்டாலி அண்ட் கனடா. ரிமைனிங் 182 கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அப்போ தான் சொல்லுவாங்க ஒரு டெசிஷன் எடுக்கும்போது. அப்போ வேர்ல்டு பேங்க் மாதிரி இதுலேயும் சிமிலர் சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் தான். இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் வந்து எப்பயுமே யூஎஸோட சிட்டிசனாக தான் இருக்கணும். இதுங்க யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட், அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டியூஷன்லாம் டெமோக்ராட்டிக்காக இருக்கானா இல்லை, ஏன்னா யார் மோர் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத தான் அந்த இன்ஸ்டியூஷன் கேட்குது. அப்போ வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து டெமோக்ராட்டிக்காக இல்லை. இப்போ டெமோக்ரஸி ப்ரொமோஷன் பார்க்க போகிறோம். ஈராக் இது வந்து வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்க ஒரு கண்ட்ரி. இது வந்து இண்டிபெண்ட் ஆகுது பிரிட்டிஷ்லேருந்து 1932.
அது வரைக்கும் இவங்களை யார் ரூல் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அரப் சோஷியலிஸ்ட் பாத் பார்ட்டி 1968. இப்போ டெமோக்ரஸி ப்ரமோஷன் பார்க்க போகிறோம். ஈராக் வந்து வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரி. இவங்க வந்து பிரிட்டிஷ்லேருந்து எப்போ இண்டிபெண்ட் ஆனாங்கன்னா 1932 வந்து இண்டிபெண்ட் ஆகியிருக்காங்க. 1968 வரைக்கும் அரப் சோஷியலிஸ்ட் பாத் பார்ட்டி தான் ரூல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. சதாம் ஹுசைன் தான் அந்த பார்ட்டியோட லீடர். 1968 ஒரு கூப் நடக்குது. இப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் லாவை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் லா. விமென்ஸ்க்கு ரைட் டு ஓட் கொடுக்குறாங்க. அதர் வெஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸில் கொடுக்குற ஃப்ரீடம்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்படலை. நெக்ஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட் ஆகுறாரு சதாம் ஹுசைன் 1979. அவர் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட் நடத்துகிறாரு. அவருக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்கள கொண்டு ஜெயிலில் போட்டுறாரு. இப்போ என்னென்னா யூஎஸும் அதோட ஆலிஸும் சொல்கிறாங்க ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கு, அது வந்து பிக் த்ரெட்ஸ் டு வேர்ல்டு, அது வந்து வச்சிருக்கனால மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் ஒரு பயம்தான், எப்போ அந்த நியூக்ளியர் வெப்பனை வச்சு அந்த கண்ட்ரியை மற்ற கண்ட்ரீஸை தாக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ யூஎன் டீம் வந்து நியூக்ளியர் வெப்பனை தேடி ஈராக்கு போகிறாங்க. அவங்க எதையும் கண்டுபிடிக்கல. அப்புறம் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்போ யூஎஸும் அதோட ஆலிஸ் கண்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்கு போயிட்டு சதாம் ஹுசைனை பவரில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க 2003. சதாம் ஹுசைனை 2003 ரிமூவ் பண்ணிடுறாங்க பவரில் இருந்து. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு வராங்க யூஎஸ் வந்து. இப்போ வந்து அந்த வார் வந்து ஈராக்குக்கு எதிராக வார் வந்து யூஎஸ் பண்ணது வந்து அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஈரான் மேலே தொடுத்த வார் வந்து அன்ஆத்தரைஸ்டு வார். இப்போ கோஃபி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இந்த வார் வந்து அவர் வந்து யூஎன் செக்ரட்டரி ஜெனரல், இந்த வார் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.